ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். ப்ரௌனியை பர்ஃபெக்டாக பேக் பண்ணி பேக் பண்ண நச்சுன்னு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 1, ப்ரௌனீஸை பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க. பட் நைஃப் யூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு டைமும் நைஃபை க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி தான் கட் பண்ணணும். அந்த மெத்தடில் ப்ரௌனி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவனாக மெஷர் பண்ண அப்புறம் கட் பண்ணுங்கள். ஸ்க்ராப்பர்லேயே ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற சைடை யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கிற சைடு யூஸ் பண்ணால் ப்ரௌனீஸ் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 2, ப்ரௌனீஸ் கட் பண்ணும்பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சப்போஸ் ஹாட்டாக இருக்கும் பொழுது கட் பண்ணால் ப்ரௌனீஸ் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 3, ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணுறப்போ 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது சாக்லேட் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டிப் நம்பர் 4, நெக்ஸ்ட் டே டெலிவரிக்கு இன்றைக்கி ப்ரௌனிஸ் பேக் பண்ணுறீங்கன்னா அதை நல்ல ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்ட் அண்ட் சூவி டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். டிப் நம்பர் 5, ப்ரௌனீஸை எப்பயும் தனித்தனியாக பேக் பண்ணுறது நல்லது. ஒன்று மேலே ஒன்று வச்சா ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. ப்ரௌனீஸை ஓவராக பேக் பண்ணாமல் டைம் கரெக்டாக செட் பண்ணணும். ஓவர் பேக் ஆனால் பிஸ்கெட் மாதிரி ஹார்டாக சான்ஸ் இருக்குது. டிப் நம்பர் 6, ப்ரௌனீஸோட செல்ஃப் லைஃப் 2 to 3 days தான். பிகாஸ் பட்டரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால 3 days மேலே தாங்காது. டிப் நம்பர் 7, ப்ரௌனி செய்கிறப்போ கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் தப்பாச்சுன்னா ப்ரௌனி பர்ஃபெக்டாக வராது. டிப் நம்பர் 8, சாக்லேட் மெல்ட் பண்ண உடனே ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட். டிப் நம்பர் 9, ப்ரௌனி பேட்டரை கேக் டின்னில் மாற்றும் பொழுது பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஓவன் உள்ளே வைங்க. ஓவன் உள்ளே வைக்கிறப்போ டெம்பரேச்சரை கரெக்டாக செட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 10, லாஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ப்ரௌனியை ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு கேக் டின்னில் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போடுங்க. ப்ரௌனிஸ் பிரேக் ஆகாமல் டீமோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் ப்ரௌனி பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.